முதல்ல அமர்க்களமான தம்பதிகள் திரு அஜித் திருமதி ஷாலினி அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி அமர்க்களம் படம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு, கர்நாடகா எல்லாம் சேர்த்து ஒரு 200 தேட்டர்களில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு புது படம். இன்ஃபேக்ட் இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ கூட இவ்வளோ சென்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆகலை. இந்த முறை வந்து அவ்வளோ ஒரு வைட் ஸ்ப்ரெட்டில் வந்து இது வந்து ரிலீஸ் ஆகிருக்கிறது. ஒரு ஒரு கடந்த கால ஒரு கேப்சியூலாக அது வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு 2K கிட்ஸுங்கிறோம், ஜென்சி கிட்ஸுங்கிறோம், அவங்க கனெக்ட் ஆகிற அளவுக்கு இந்த படம் இருக்கான்னு பார்க்குற ஒரு ஆவலும் எதிர்பார்ப்பும் எனக்கு இருந்துச்சு. அதனால தான் இந்த படத்தை நான் பார்க்க வந்தப்போ அவங்களுடைய அந்த ரசிப்புத்தன்மையை வந்து நான் ரொம்ப ரசித்தேன். ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகுறாங்க படத்தில். அண்டு எல்லாத்துக்கும் மேலே அவர் அஜித் அவர்களுடைய அந்த பவர், ஒரு ஸ்டார் பவர், அதெல்லாம் மேலே அந்த ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் அவர் மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த அன்பு, அதை வந்து ரொம்ப அழகாக இந்த படம் வந்து மீட் அவுட் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் கண்கூட நான் பார்க்குறேன். சில விஷயங்களெல்லாம் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு கதைக்களமும் வந்து ஒரு கரெக்டாக இருக்கணும். அதே சமயம் வந்து முதல் முறையாக அவர் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆக்ஷன் ஹீரோவாக மாற போகிறாருங்கிற அந்த அந்த இதோட இந்த கதையை வந்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அதுக்கு வந்து உயிர் கொடுத்துருக்கிறதுங்கிறது வந்து அஜித் அவர்களும் முக்கியமாக ஷாலினி அவர்களும் இது வந்து ரியலாகவே அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படம் பார்க்கும் பொழுது எனக்கு பல்வேறு ஞாபகங்கள் அலைகள் மாதிரி எனக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த படம் முழுக்க வரக்கூடிய அந்த தீம் மியூசிக் வந்து இந்த மேகங்கள் என்னை தொட்டு போனது உண்டு, அந்த சாங்குடைய ஒரு ரக்டு வெர்ஷன். அந்த வெர்ஷனை வந்து நீங்கள் இதை வந்து டியூன் பண்ணி இதை வந்து ரீரெக்கார்டிங்க்கு வந்து படம் முழுக்க ஒரு தீமாக யூஸ் பண்ணுங்கன்னு என்னை சஜஸ்ட் பண்ணது வந்து அஜித் அவர்கள் தான். அவர் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த மியூசிக்கோட பேட்டர்னில் அதை வந்து நான் கொண்டு வந்தேன். பரத்வாஜ் அதை வந்து ரொம்ப அருமையாக அதை வந்து கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு பொட்டு ஜிம்மிக்கி இதில் வந்து சாய்ஸ் இருக்கிறத விட புருஷன் வந்து இவர் தான் வரணுங்கிற ஒரு சாய்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று வரும். அந்த டைலாக் வந்து ஷாலினி அவங்களே பேசுனது இந்த படத்தில், அவங்க கிரியேட் பண்ண அந்த டைலாக். அதுக்கு தகுந்த மாதிரியே அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மன வாழ்க்கை அமைஞ்சது இந்த படத்தின் மூலமாக. இந்த படத்தில் வந்து நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல விரும்புகிறது, இந்த படத்தை தயாரித்த வெங்கடேஸ்வராலயம் பட நிறுவனம், திரு சத்யநாராயணா அவர்கள், சுதீர்குமார், சுமந்த்குமார், அவங்க வந்து இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு அந்த ஒரு அஜித் அவர்களுடைய உதவியோடு அவங்க ரொம்ப அழகாக இதை வந்து மேக் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி பரத்வாஜ் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து அப்படி ஒரு மியூசிக்லேயே வந்து உயிர் கொடுத்துருக்கிறாரு. இந்த பாடல்கள் வந்து இன்றைக்கும் வந்து எல்லார்கிட்டையும் போய் சேர்றதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து அவருடைய அந்த இசை, பின்னணி இசை, அந்த ஹம்மிங், இது மாதிரியெல்லாம் பல விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வந்து இதில் அவர் எழுதின கவிதைகளை வந்து நான் வந்து பாடலாக்குனேன். அதுதான் சத்தமில்லாத தனிமையை கேட்டேனும், மேகங்கள் என்னை தொட்டு போனது, இந்த இதுவுமே அவர் எழுதின கவிதைக்கு வந்து இசையமைச்சது. அது வந்து ரொம்ப ஒரு புதுவிதமாக தமிழ் சினிமாவில் ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி சாங்ஸ் வந்து எந்த பேட்டர்ன்லேயும் அடங்காமல் அது வந்து அந்த அவுட்புட்டு வந்ததுக்கு வந்து ஒரு முழு முக்கிய காரணம் வந்து கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படத்தில் பணியாற்றின அத்தனை டெக்னீஷியன்ஸும் இந்த படத்துக்காக அவங்களுடைய சோல் அதை வந்து உள்ளே கொடுத்துருந்தாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த படத்தை வந்து இந்த ஒரு டிஜிட்டல் தரத்தில், ஏன்னா எனக்கே பிரமிப்பாக இருந்தது, டிஜிட்டலில் எடுத்த மாதிரியான ஒரு குவாலிட்டியோட, அதே சமயம் வந்து அந்த மியூசிக் வந்து எந்த விதத்துலேயும் வந்து அந்த சவுண்டிங் வந்து கெடாமல் அதை வந்து திருப்பி ரீமிக்ஸ் பண்ணி அதுக்காக பல லட்சம் ரூபாய் வந்து செலவழித்து விடாப்பிடியாக ஒரு நின்று இந்த ஸ்பேரோ சினிமாஸ் கார்த்தி அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து இந்த அவுட்புட்டு வந்து கொண்டு வந்தாங்க. பிரசாத் இஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப அபாரமாக உழைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் தியேட்டரில் தான் இதனுடைய ஃபைனல் மிக்ஸ் எல்லாமே நடந்துச்சு. அதனால் அந்த சவுண்டோடைய துல்லியம் வந்து எனக்கு இன்றைக்கி ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இந்த படம் வந்து பார்க்கும் பொழுது. முக்கியமாக கமலா சினிமாஸில் வந்து இந்த படம் பார்க்குறதுங்கிறது வந்து ஒரு சுகமான ஒரு அனுபவம்.
மிஸ்டர் விஷ்ணு கமல் அவர்களுடைய அந்த அந்த டெடிகேஷன், ஆடியன்ஸோட அவருக்கு இருக்கிற அந்த கனெக்டிவிட்டி, இதை வந்து ஒரு படத்தினுடைய அந்த ஒரு ப்ரொமோஷன், அந்த ஒரு ஒரு படத்தை எப்படி கொண்டாடணுங்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு உதாரணமாக வந்து கமலா சினிமாஸும் விஷ்ணு கமல் அவர்களும் இருக்கிறாங்க. இந்த தியேட்டர் ஸ்டாஃப் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இவர் மிஸ்டர் கார்த்தி, இவர் தான் அந்த ஸ்பேரோ சினிமாஸுடைய நிறுவனர். இவர் தான் இந்த இவ்வளவு முயற்சி எடுத்து இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பான ஒரு அவுட்புட் வந்து கொடுத்துருக்கிறாரு. எஸ், மூவி பார்க்கும் போதே வந்து லவ் போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்டே உங்களுக்கு தெரியுமா இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றாங்கன்னு தெரியுமா? எப்படி சார்? எனக்கு தானே முதல்ல தெரியும், என்கிட்ட தானே முதல்ல சொன்னாங்க அவர். ஆமாம், இல்லை அது எல்லாருக்குமே தெரியும். பட் வந்து இந்த மூமெண்ட்டில் நான் சொல்கிறேன், அந்த தியேட்டரில் ஷூட் பண்ணிட்டு இருந்தப்போ எனக்கு இந்த பக்கம் ஷாலினி மேம் இருந்தாங்க, இந்த பக்கம் அவர் இருந்தார். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அதுதான் முதல் ஷெட்யூல், ஒரு 10 நாள் ஷெட்யூல் தான் அது. அந்த ஷெட்யூலில் வந்து இருக்கும்போது எனக்கு தள்ளி தள்ளி தான் டேட் கொடுக்கறதா இருந்துச்சு இந்த படத்துக்கு. அப்போ அஜித் சார் சொன்னார், சரஞ்சு இந்த படத்தை வந்து நான் வந்து டேட் வந்து ஃபுல்லாகவே நான் அட்டஸ்டச்சு நான் தரேன், இந்த படத்தை வந்து நீங்கள் முடிச்சிடுங்க சீக்கிரமா, இல்லைன்னா நான் இந்த பொண்ணை லவ் பண்ணிடணும்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாரு. அவங்க முகம் செவந்து போச்சு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ரொபோசல் தான். அது ஓப்பனாக என் முன்னாடி மற்றவங்க யாருக்குமே தெரியாது. எல்லாம் லைட்டிங் அந்த இது ஷார்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குறாங்க. இந்த கான்வர்சேஷன் வந்து எனக்கு இந்த பக்கமும் நடந்தது. அப்புறம் அதுக்கு வந்து உயிர் வந்துச்சு. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து இந்த படத்துக்காக எடுக்கப்பட்ட ஷாட்டே கிடையாது. அஜித் அவர்களும் ஷாலினி அவர்களும் அவங்க அந்த காதலோடு அவங்களுக்குள்ள பேசிகிட்டு இருக்கிறத அவங்களுக்கு தெரியாமல் ஷூட் பண்ணி அந்த ஃபுட்டேஜை நான் இதில் வந்து ஒரு இடத்துல நான் வந்து வச்சுருக்கிறேன். 2 ஷாட் வரும், அதை யார் வேணாலும் கண்டுபிடிங்க, இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதில் வந்து அஜித் சார் வந்து அஜித் அவர்களாக இருப்பாரே தவிர இது வந்து இந்த அமர்கலம் படத்தினுடைய அந்த வாசுங்கிற கேரக்டராக இருக்க மாட்டார். அந்த ஷாட்டை நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம், அதில் தெரியும் உங்களுக்கு. ரொம்ப ஒயிட் கலர் போட்டு ஃபேன்ஸை வந்து வேண்டாம்னு சொல்லி ஓரமா போயிட்டே இருக்கிறாரு. எப்பமா உங்ககிட்ட ஃபேன்ஸை பத்தி ஷேர் பண்ணியிருக்காரு அஜித்? அவர் வந்து ஃபேன்ஸை வந்து அப்படி மதிப்பார். இன்ஃபேக்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் வந்து மன்றத்தை வந்து கலைச்சதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, என்னுடைய எல்லா ஃபேன்ஸுக்குள்ளேயும் அவங்களுக்குள்ள அந்த மன்றம் பதவி இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு அரசியல் நடக்குது. அதில் அவங்களுக்குள்ள அவங்களே மோதிக்கிறாங்க. இது வந்து எனக்கு வந்து அது ஒத்து வரல. அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்குள்ள எந்த விதமான சச்சரவும் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு காரணத்தை சொல்லி தான் அவர் வந்து மன்றத்தை கலைக்கிற அந்த முடிவை வந்து அவர் எடுத்தார். ஸோ அவர் ஃபேன்ஸ் மேலே எப்பவுமே வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை மதிப்பு. அது எப்பவுமே அவர் சொல்லுவார் இல்லையா, நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பாருங்கள், என் படம் நல்லா இருந்தால் வந்து பாருங்கள், பிடிச்சா பாருங்கள் அப்படிங்கிறது தான் அவருடைய எப்பவுமே அந்த டேக் லைன் வந்து அவர் எப்பவுமே அதுதான் கொடுப்பாரு. அவர் ரொம்ப உண்மையாக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு வந்து அவர் சும்மா வந்து ஒரு புகழுக்காகவோ இல்லை வந்து மற்றவங்க பாராட்டணுங்கிறதுக்காகவோ அவர் என்றைக்குமே பேசுகிறதே கிடையாது. அவர் நேற்று வந்ததும் சரி, எல்லா யதார்த்தமான ஒரு மனிதர். நீங்களே பார்க்குறீங்க, அவர் வந்து ஸ்கூல் கிரவுண்டில் போய் அவர் பாட்டுக்கு உட்காந்துக்குவார் பையன் ஆடுறதை பார்க்கறதுக்கு. இப்படி வந்து அவர் தன்னைத்தானே டிசைன் பண்ணிக்கிட்ட, அவரே சொல்கிற மாதிரி தன்னைத்தானே செதுக்கிக்கிட்ட ஒரு 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 வலிமையான ஒரு சிற்பம் நம்மளுடைய அஜித் அவர்கள். யாரை பற்றி? அது எனக்கு தெரியுமே, அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன் நம்ம அசல் படம் பண்ணும்போது கூட அதனுடைய பாடல்கள் எல்லாம் வந்து விஜய் சாருக்கு வந்து அவர் போட்டு காமிச்சார். அவர் வந்து ரொம்ப ரசித்தார். இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கும், ஒரு ஒரு கிவ் அண்ட் டேக் வந்து அவங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும். இந்த பாட்டோட அமைப்பு வந்து அதை டிமாண்ட் பண்ணுச்சு. எனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு ரக்குடு ஒரு இது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், ஷார்ட் பியூட்டிக்கும் நல்லாயிருக்கும், நம்ம சொல்ல வர கருத்தும் வந்து அதில் போய் சேரும் அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்காக நான் வந்து யோசனை பண்ணப்போ தான் நான் செஞ்சி ஃபோர்ட் வந்து அதுக்கு முன்னாடி நான் பார்த்துருந்தேன். அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஒய் நாட் நம்ம இங்கேயே இந்த பாட்டை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த செஞ்சி ஃபோர்ட் பின்னணியில் அந்த பாட்டு. ஆமாம், தேங்க்யூ.
இப்போ உள்ள கரண்ட் பொலிட்டிக்கல் பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்னவா இருக்கும்? பிளஸ் 4 கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பொலிட்டிக்கல் நோக்கி வந்து இருக்காங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் என்ன? இல்லை, இன்னைக்கு வந்து அரசியல் புரிதல்ங்கிறது வந்து ஓரளவுக்கு வந்து விலகி இருந்த ஒரு பர்டிகுலர் யூத், அவங்க வந்து எங்களுக்கு சினிமா இல்லை மற்ற பொழுதுபோக்கு போதும், அரசியலெல்லாம் எங்களுக்கு வந்து புரியலை, வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருந்தவங்களுக்கு வந்து அரசியலை நோக்கி ஒரு சக்தி இழுத்து அதை வந்து அரசியல்னா என்னன்னு ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இப்போ. அது வந்து ஒரு வகையில் நல்லது. என்னை பொறுத்தளவில் வந்து இந்த புரிதல் வந்து எல்லாருக்கும் வரும் பொழுது யார் நல்லவர் கெட்டவர் நல்லா அவங்க வந்து சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு இது, ஒரு அரசியல் தெளிவு வரும்போது ஃபியூச்சரில், ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த கிட்ஸ் தான் ஃபியூச்சரில் வந்து இந்தியாவில் வந்து இருக்க போகிறாங்க, அவங்க தான் ஆள போகிறாங்க. அவங்களுக்கு இந்த புரிதல் வரணுங்கிறது இது வந்து ஒரு காலத்தின் கட்டாயம். ஆமாம் சார் அரசியல்ல இருக்கிறதா அவர் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய அரசியல் ஓட் போடுறது தான். வாக்காளராக இருக்கிறதே அது வந்து ஒரு அரசியல் தானே. அந்த அரசியல் வந்து என்னுடைய அரசியல் கடமையை நான் பண்றேன். இப்ப கூட பாருங்க, பெல்ஜியத்திலிருந்து பறந்து வந்துட்டார். அவர் நினைச்சிருந்தா அங்க கொண்டாடி தீர்த்திருக்கலாம், அந்த வெற்றியை கொண்டாடிட்டு இருந்திருக்கலாம். பட் வந்து ஓட்டு போடணுங்கிற அந்த ஜனநாயக கடமைக்காக அவர் வந்து ஐ திங்க் தமிழ்நாட்டில் பதிவான முதல் ஓட்டு அவருடைய தான் இருக்கும். நன்றி, தேங்க்ஸ்.